Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து அட்வான்ஸ் சீக்வல் 50 இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 24வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டினை பற்றி பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோவில் வந்து ஒரு பர்டிகுலர் டேல வந்து ஒரு காரோட மேக் இருக்கும் இல்லையா, அது வந்து விற்கிறாங்க. அவங்க யார் அந்த லீடு, யார் அந்த பார்ட்னருங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கார் மேக்ல எத்தனை டிஸ்டிங்க்ட் லீட்ஸு, எத்தனை டிஸ்டிங்க்ட் பார்ட்னர்ஸுக்கு அந்த கார் வந்து சேல் ஆயிருக்குது அப்படிங்கிறத காம்பினேஷனாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் சீக்வல் 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிட்டப் லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கொஸ்டினை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ நமக்கு வந்து டெய்லி சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பர்டிகுலர் டேக்கு, பர்டிகுலர் காரோட மேக்குக்கு யார் அந்த லீடு, யார் அந்த பார்ட்னர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன். ஸோ இதில் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரே நாளில் ஒரே மேக்கு அதே லீட் அண்ட் பார்ட்னருக்கு சேல் பண்ணலாம். அதனால இது யூனிக் ஐடென்டிஃபையர் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. ஆனால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பர்டிகுலர் டே அண்ட் பர்டிகுலர் மேக்குக்கு எத்தனை டிஸ்டிங்க்ட் லீட் இருக்காங்க, எத்தனை டிஸ்டிங் தனித்துவமான இல்லை யூனிக் பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டேபிளை கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து டேட்டாவை மேனிபுலேட் பண்ணலாம். ஸோ இது 3 வந்து டொயோட்டாவோடது ஆன் ஜூலை 18th, ஜூலை 17th. ஸோ இது வந்து நமக்கு மேலே வரும் இல்லையா, ஹோண்டா, டொயோட்டோ, அதுக்கப்புறமா ஹோண்டா, டொயோட்டோ, ரைட். ஸோ இதான் வந்து டேட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா ஜூலை 17 வந்து 3 ரெக்கார்ட் இருக்கு. ஆனால் நமக்கு வந்து யூனிக் லீட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 3வது காலத்தில் லீட்ஸ் யூனிக் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 1, 2. ஸோ 3 யூனிக் லீட் இருக்காங்க. இதே இது வந்து பார்ட்னர்ஸ் வந்து 1, 2, 1 வந்து ரிப்பீட் ஆகுது. ஒரே பார்ட்னருக்கு 2 சேல் நடந்திருக்கு அன்னைக்கு, ரைட். ஸோ அதனால பார்ட்னர் மேபி இந்த டீலர்ஷிப் இல்லையா, எந்த டீலர்ஷிப்பில் எந்த யூசர் அப்படின்னா கணக்கு. ஸோ 2வது வந்து அதே ஜூலை 17th டொயோட்டோ கார் இருக்குல்ல, டொயோட்டோ கார் வந்து 2 லீட்ஸுமே வந்து 0 தான். அப்போ ஒரே ஒரு லீட் தான் இருக்காங்க. இது பார்ட்னர் வந்து 2 and 1 2. அப்போ ஒரு ஆள் வந்து 2 ஷோரூமுக்கு போய் பார்த்துருக்காரு பேசிக்கலி. அதான் ஒரு ஷோரூமில் போய் ஒன்று வாங்கியிருக்காரு, இன்னொரு ஷோரூமில் இன்னொரு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கலாம், ரைட். ஸோ ஒரே லீடு 2 பார்ட்னர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீட்ஸ் வந்து 2, 1, 1, 2. லீட்ஸ் வந்து 1, 2. இது வந்து 2, 1. 2 கணக்கு ஒன்று தான் இல்லையா, கவுண்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் எந்த ஆர்டரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 1. ஸோ யூனிக்காக பார்த்தீங்கன்னா 0 and 1 தான் இருக்காங்க. அதே மாதிரி 0, 1, 2, 1, 0, 2 அதாவது ஆர்டர் வைஸ் அப்படியே போட்டுரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஜூலை 17th ஹோண்டாக்கு வந்து 3 லீட்ஸு 2 பார்ட்னர்ஸ். இதே இது ஜூலை 17th டொயோட்டோக்கு வந்து 1 லீடு 2 பார்ட்னர். 18th வந்து ஹோண்டா வந்து 2 லீட் 2 பார்ட்னர். 18th டொயோட்டோ வந்து 2 லீட் 3 பார்ட்னர். ஸோ இதான் வந்து கணக்கு. ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன அப்படின்னா, அந்த பர்டிகுலர் டே பர்டிகுலர் மேக்குக்கு வந்து கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லீட்ஸும் பார்ட்னர்ஸும் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3, 2 ஆன் ஜூலை 17th ஹோண்டா, ஜூலை 17th ஹோண்டா 3, 2. ஜூலை 17th டொயோட்டோ வந்து 1, 2, 17th டொயோட்டோ 1, 2. அடுத்தது 2, 2, அப்புறம் 2, 3. ஸோ எல்லாமே மேட்ச் ஆகுது. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு சீக்வல் தான். இதில் பெரிய ட்ரிக் எதுவுமே கிடையாது. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எனக்கு மைண்டில் வந்து ஒரே ஒரு சீக்வல் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா பெருசாக சேஞ்ச் எதுவுமே இல்லை. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து செலக்ட் ஃப்ரம் டெய்லி சேல்ஸ் இல்லையா. ஸோ இதுதான் டேபிள். இது நமக்கு என்னெல்லாம் வேணும், ஃபஸ்ட்டு வந்து டேட் ஐடி, அப்புறமா மேக் நேம், அதுக்கப்புறமா நமக்கு வந்து லீட் ஐடியும் எத்தனை பேர் யூனிக் லீடு எத்தனை யூனிக் பார்ட்னர்ஸ்னு தெரியணும் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், கவுண்ட் ஆஃப் லீட் ஐடி இல்லையா,
leads id, LEADS, leads id, leads id, lead id, lead id, partner id. Okay, so lead id as unique செட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கோடை மஸ்ட் ஜென்ரேட் பண்றோம். அப்புறம் யூனிக் ஆட் பண்ணிக்கலாம். யூனிக் லீட்ஸ் அப்புறமா கவுண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் ஐடி, பார்ட்னர் ஐடி. yeah, okay, as unique partners. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன். அப்போ என்ன பண்ணணும், நார்மலாக குரூப் பை யூஸ் பண்ணணும் இல்லையா? குரூப் பை டேட் ஐடி அண்ட் மேக் நேம். ஸோ ரெண்டையுமே குரூப் பை பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஜூலை ஆர்டர் பண்ணிடலாமா? இப்போ ஈஸியாக இருக்கும். ஆர்டர் பை 1,2. ஸோ ஜூலை 17th ஹோண்டா வந்து 3 லீடு 2 பார்ட்னர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 3 லீடு 3 பார்ட்னர் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கவுண்ட் ஆஃப் பார்ட்னர் ஐடி கொடுத்துருக்கோம். பார்ட்னர் ஐடினா இது 1 2 3. ஸோ எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அத்தனை கவுண்ட் பண்ணுது 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு டிஸ்டிங்டாக வேணும். ஒரே பார்ட்னர் 2 ரெக்கார்டில் வந்திருக்காருன்னா எனக்கு ஒரு தடவை தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது, இந்த கவுண்ட்டுக்கு அடுத்து டிஸ்டிங்க்ட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா அந்த டூப்ளிகேட் எல்லாம் எலிமினேட் பண்ணிடும். ரைட்? ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா 3 2 வந்துருச்சா, அந்த டூப்ளிகேட் வந்து போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே 2 3 வந்திருக்கு, அதே 2 3. முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 3ன்னு இருக்கும். ஏன்னா இது 0 1 1 இருக்கு இல்லையா? ஸோ 3 ரெக்கார்டாக இருக்குது, யூனிக்காக இல்லை. ஸோ இப்போ வந்து யூனிக்காக வந்துருச்சு. ஸோ மெயின் ரீசன் வந்து டிஸ்டிங்க்ட். இதை நான் நார்மலாக ரெக்கார்டு கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா கவுண்ட் ஸ்டார் கொடுப்போம் இல்லையா? அஸ் கவுண்ட்னு கொடுப்போம். ஸோ இதை ரன் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து 3 2 2 3. இது வந்து பேசிக்கலி ரெக்கார்ட் கவுண்ட் இல்லையா? 3 2 2 3. ரைட்? இது ரெக்கார்ட் கவுண்ட். இந்த ரெக்கார்ட் கவுண்ட்ல ஸ்டார் ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போ கவுண்ட் ஆஃப் 1 கொடுத்தா என்ன ஆகும்? கவுண்ட் ஆஃப் 1 கொடுத்தோம்னா அதே தான் வருது. கவுண்ட் ஸ்டாரும் கவுண்ட் 1 வருது. இப்போ கவுண்ட் ஆஃப் 10 கொடுத்தா என்ன ஆகும்? 10 கொடுத்தாலும் எனக்கு அதான் வருது. ஸோ கவுண்ட்டுக்கு உள்ள நான் நம்பர் கொடுத்தோம்னா அந்த நம்பர் எல்லாம் கவுண்ட் ஆகாது. இப்போ என்ன ஆகும்னா இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல 10 10 10 10 ஒவ்வொரு ரெக்கார்ட்லையும் வந்து நமக்கு அது 10 10ன்னு ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகும். பேசிக்கலி ஒரு டம்மி நம்பர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணுறோம். கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு அதை கவுண்ட் பண்ணிட்டே வரும், எத்தனை டென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 10 + 10ன்னு வராது. இது வந்து ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் ஒரு வேல்யூ, ஒரு டம்மி வேல்யூவாக வரும். அதை வந்து நம்ம வந்து கவுண்ட் எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ ஸ்டாரு எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது டிஃப்ரென்ஸ் இல்லை. நமக்கு இது தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்போஷருக்காக. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணணும்னா எந்த காலம் நமக்கு மெயினாக வேணும், டைமென்ஷன் காலம். அதுக்கப்புறம் ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது டிஸ்டிங் யூஸ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது பியூர்லி பிஸ்னஸ் டிசிஷன் தான். இந்த கோடோட டீட்டெயில்ஸாக வேணும்னா, நீங்கள் கோடை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கோட் வேணும் அப்படின்னா க்ரோ வித் யூடியூப் சேனல், க்ரோ வித் டேட்டா யூடியூப் சேனலில் இந்த வீடியோ வந்து தமிழ் அட்வான்ஸ் SQL 50 கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் டேக் ஆகிருக்கும். ஸோ எல்லா வீடியோவுக்கும் அது கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நமக்கு வந்து கிட்டப் லிங்க் இங்கே இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் வீடியோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 24வது வீடியோ. அதில் வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ கிரியேட் ஸ்டேட்மெண்ட்டு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், என்ன SQL நம்ம யூஸ் பண்ணோம். ரைட்? சிம்பிளாக முடிஞ்சது. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்கே இருக்குது. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.